வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் ஆஃப் BNSS vs CRPC பார்ட் 10 வீடியோ பார்க்க போறோம். முதல்ல அதாவது அப்பீல் ப்ரொவிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா BNSS பொறுத்தளவுக்கு 413 அதுல இருந்து செக்ஷன்ல இருந்து ஆரம்பிக்குது. அதாவது கரஸ்பாண்டிங் சிஆர்பிசியில் பார்த்தீங்கன்னா 372 சிஆர்பிசியில் இருந்து பார்த்தீங்கன்னா அப்பீல் ஒரு ப்ரொவிஷன்ஸ் ஃபுல்லாக ஆரம்பிக்கும். ஸோ அப்படி இந்த அப்பீல் ப்ரொவிஷன்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், ஃபர்ஸ்ட் வீடியோலே பார்த்துட்டோம். இந்த மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் அப்படிங்கிற அந்த வேர்டே இப்போ BNSSல இல்லை, அதை எடுத்துட்டாங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜ் அப்படிங்கிற வேர்டுமே சிஆர்பிசியில் இருக்கு. BNSS பொறுத்தளவுக்கு அதையும் எடுத்துட்டாங்க. ஸோ இந்த அப்பீல்ல பார்த்தீங்கன்னா அப்பீல் ப்ரொவிஷன்ஸ்ல அந்த 413 BNSSல இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் எங்கெங்க இருக்கோ அல்லது அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜ்னு எங்க இருக்கோ அதெல்லாம் இப்பொழுது நீக்கப்பட்டு விட்டது. சரியா? குறிப்பா பார்த்தீங்கன்னா 415 அப்பீல் ஃப்ரம் கன்விக்ஷன்ஸ் அதுல பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் சிஆர்பிசி ப்ரொவிஷன் 374. அதுல இந்த ரெண்டு வேர்டு இருக்கும், மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் ஆர் அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜ் இருக்கும். அந்த வேர்ட்ஸ்லாம் இப்போ BNSSல பொறுத்தளவுக்கு நீக்கப்பட்டுருச்சு. அதே மாதிரி 416 BNSSலையும் சரி, அது கரஸ்பாண்டிங் 375 சிஆர்பிசி இதுலயும் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் வேர்டு இருக்கும். அந்த வேர்டும் நீக்கப்பட்டிருக்கு BNSS பொறுத்தளவுக்கு. அடுத்து 417 BNSS பொறுத்தளவுக்கு அதுக்கு கரஸ்பாண்டிங் ப்ரொவிஷன் 376 ஆஃப் சிஆர்பிசி. அதாவது நோ அப்பீல் இன் பெட்டி கேசஸ், பெட்டி கேசஸ்க்கு அப்பீல் கிடையாது அப்படிங்கிறது சம்பந்தமா இந்த BNSSல 417 BNSSல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்படி இருக்கிறதுல என்ன பெரிய சேஞ்சஸ் வந்திருக்காங்கன்னா, அதாவது மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் யூஸ்வலா சொன்னதான் அந்த வேர்டை டெலீட் பண்ணப்பட்டிருக்கு. இன்னொன்று முக்கியமா என்னன்னா, இதுல பாத்தீங்கன்னா அதாவது பெட்டி கேசஸ்க்கு அப்பீல் கிடையாது அப்படிங்கிறது ஜென்ரலா ஒரு ப்ரொவிஷன்ல சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஒரு ஹைகோர்ட் ஒரு சென்டென்ஸ் பாஸ் பண்ணுது. அது 6 months, முதல்ல 6 months இம்ப்ரிசன்மெண்ட் அல்லது பாத்தீங்கன்னா ஃபைன் ருபீஸ் 1000 ஆல் போத். இந்த மாதிரி வழக்குகளுக்கு பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் பாஸ் பண்ணா அல்லது கன்விக்ட் பண்ணிட்டா இப்ப நாட் எக்ஸீடிங் 6 months முதல்ல அப்படி இருக்க வழக்குகளுக்கு அப்பீல் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. அதான் இந்த 417 376 சிஆர்பிசியை பொறுத்த அளவுக்கு. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த 6 months நாட் எக்ஸீடிங் 6 months சொல்றாங்கல்ல, சென்டென்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கு பதிலா நாட் எக்ஸீடிங் 3 months கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்போ அப்பீல் பார்த்தீங்கன்னா பெட்டி கேசஸ்ல அப்பீல் ஹைகோர்ட் சென்டென்ஸ் பாஸ் பண்றது 3 monthsக்கு மேல நாட் எக்ஸீடிங் 3 monthsக்கு மேல போகாம கொடுக்கக்கூடிய சென்டென்ஸ் கொடுத்தால் அதுக்கு அப்பீல் கிடையாது அப்படிங்கிற ஒரு சேஞ்சஸ் வந்திருக்காங்க. மற்றபடி செஷன்ஸ் கோர்ட்டுக்கு அந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கெல்லாம் ஏற்கனவே உள்ள சிஆர்பிசியில என்ன ஸ்லாப் வச்சிருக்காங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் செஷன்ஸ் கோர்ட்டை பொறுத்தளவுக்கு 3 months வச்சிருந்தாங்க. அதே மாதிரி 200 rupees ஃபைன் சொல்லி வச்சிருப்பாங்க. அதே மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு ஃபைன் மட்டும் 100 rupees. இதுக்கெல்லாம் அப்பீல் போட்டிருந்தாங்கன்னா அப்பீல் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க இல்லையா, அது சிமிலர், அது அப்படியே தான் இருக்கு. இப்பயும் இந்த BNSSலயும் அதே மாதிரி தான் இருக்கு. ஹைகோர்ட்டை பொறுத்தளவுக்கு மட்டும் முதல் சென்டென்ஸ் 6 months நாட் எக்ஸீடிங் 6 monthsக்கு அப்பீல் கிடையாது, நோ அப்பீல் அப்படின்னு பெட்டி கேசஸ் சொல்லிட்டு இருந்தது. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா 3 months குறைச்சிட்டாங்க. ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு சேஞ்சஸா BNSSல இருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா குறிப்பா சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ். இந்த சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸை பொறுத்தளவுக்கு சிஆர்பிசியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா 389 நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். BNSS பொறுத்தளவுக்கு 430, அதாவது 430 BNSS சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸை பத்தி சொல்லுது. இதுல பாத்தீங்கன்னா
உங்களுக்கு தெரியும் 389 சப் கிளாஸ் 3 பொறுத்தளவுக்கு அதே கோர்ட் எந்த கோர்ட் கன்விக்ட் பண்ணுதோ, மேபி அது செஷன்ஸ் கோர்ட்டா இருக்கலாம் அல்லது எந்த கோர்ட் கன்விக்ட் பண்ணுதோ ட்ரையல் கோர்ட்டில், அந்த கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் போட்டு பெயில் போடுறோம் இல்லையா, அது வந்து 389 சப் கிளாஸ் 3ல பிஎன்எஸ்எஸ்ல இருக்கும். அதே தான் இங்கே வந்து 430ல வந்து கொண்டு வர்றாங்க. இதில் முக்கியமாக சேஞ்சஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம்னா 430 சப் கிளாஸ் 1 பிஎன்எஸ்எஸ்ல பெரிய சேஞ்சஸ்லாம் இல்லை. அக்யூஸ்ட் வந்து அதில் பார்த்தீங்கன்னா அப்பல்லட் கோர்ட்டில் நம்ம போடுறோம், சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் போடுறோம். அந்த அப்பல்லட் கோர்ட்டில் போடுறதுக்கு அந்த 430ல போடுறோம், 430 சப் கிளாஸ் 1ல் வந்து போடுறோம். அந்த போடுறப்ப அக்யூஸ்ட் மேபி ரிலீஸ்ட் ஆன் பெயில் அப்படின்னு மட்டும் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஆல்சோ வந்து இப்போ இதில் என்ன சொல்லிடுறாங்கன்னா, பெயில் ரிலீஸ்ட் ஆன் பெயில் ஆர் ஆன் ஹிஸ் ஓன் பாண்ட் ஆர் பெயில் பாண்ட் அப்படிங்கிற வேர்டை சொல்லிடுறாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, சிம்பிள். இந்த பெயில் பாண்ட் அப்படிங்கிறது வந்து ஸ்பெசிஃபிக்காக பிஎன்எஸ்எஸ்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு டெஃபனிஷனே கொடுத்துருக்காங்க. அதில் அதாவது பெயிலுக்கு ஒரு டெஃபனிஷன் கொடுத்துருக்குறாங்க, பெயில் பாண்டுக்கு ஒரு டெஃபனிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெயில் பாண்டுங்கிறது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, செக்ஷன் வந்து பிஎன்எஸ்எஸ்ல 2 சப் கிளாஸ் 1 அதில் டி, இதில் தான் வந்து பெயில் பாண்டுனா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது பெயில் பாண்டுனா என்ன, ஒன்றும் கிடையாது, அந்த வித் சூரிட்டியோட கொடுக்குறாங்க இல்லையா, சூரிட்டியோட கொடுக்கறது வந்து வித் சூரிட்டி வந்து பெயில் பாண்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே இந்த சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு வேர்டு எக்ஸ்ட்ரா வேர்டு ஆர் பெயில் பாண்டுன்னு ஆட் பண்ணியிருக்கனால வித் சூரிட்டியோட கொடுத்து சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பெயில் ரிலீஸ் பெயிலில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, சென்டென்ஸை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதை தான் வந்து இந்த 430 சப் கிளாஸ் 1ல் வந்து பிஎன்எஸ்எஸ்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து இந்த அப்பீல் மாதிரியே பார்த்தீங்கன்னா ரிவிஷன். ரிவிஷன்கிறது எனி ஆர்டர், இப்போ ட்ரையல் கோர்ட்டோ வந்து இப்போ மற்ற எனி ஆர்டர் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டோ செஷன்ஸ் கோர்ட்லேயே போடுற ஆர்டர்களை நம்ம சேலஞ்ச் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த ரிவிஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த ரிவிஷனை பற்றி எதில் சொல்லியிருப்பாங்கன்னா சிஆர்பிசியை பொறுத்தளவுக்கு 397ல் சொல்லியிருப்பாங்க. ஆனால் பிஎன்எஸ்எஸ்ல 438 ஆஃப் பிஎன்எஸ்எஸ்ல சொல்லப்பட்டிருக்கு இந்த ரிவிஷனை பொறுத்தளவுக்கு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா எப்படி அப்பீலில் சொன்னனோ அதே மாதிரியே அதாவது அந்த பெயில் பாண்ட் அப்படிங்கிற வேர்டு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆட் பண்ணப்பட்டிருக்கோம். பெயில்னு எங்கெங்க கொடுத்துருக்காங்களோ அதனுடைய சேர்த்து அதை வந்து இது பண்ணிட்டு பெயில் பாண்ட் அப்படின்னு சொல்லி அந்த வேர்டை சொல்லியிருக்காங்க. ஏன்னா பெயில் பாண்டுங்கிறத ஆல்ரெடி சொல்லிட்டேன், செக்ஷன் 2(1)D போய் வெரிஃபை பண்ணிக்கோங்க வாட் இஸ் மீன் பை பெயில் பாண்ட். பெயில் பாண்டுங்கிறது சிம்பிளாக இன்னொருக்கா சொல்லிடுறேன், வித் சூரிட்டியோட கொடுக்கறது தான் பெயில் பாண்டு, சரியா. ஸோ இங்கே வந்து வேற பெரிய சேஞ்சஸ் இல்லை. அதாவது 438 ரிவிஷனில் காலிங் ஃபார் ரெக்கார்ட்ஸ் டு எக்ஸசைஸ் பவர்ஸ் ஆஃப் ரிவிஷன், அதில் வந்து இந்த பெயில் பாண்டுங்கிறது மட்டும்தான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணப்பட்டிருக்கு, சேர்க்கப்பட்டிருக்கு பெயிலுக்கு பதிலாக. சரி, இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஆஃப் கேசஸ். இது சம்பந்தமாக நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அதாவது செக்ஷன் 406 இதில் சொல்லியிருப்பாங்க. சிஆர்பிசியில் பொறுத்தளவுக்கு 406, 407, 408 இதுல எல்லாம் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் கேசஸ், ஒரு கோர்ட்ல இருந்து இன்னொரு கோர்ட்டுக்கு வந்து மாற்றக்கூடிய கேஸை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் என்ன சேஞ்சஸ் வந்து பிஎன்எஸ்எஸ்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 446 பிஎன்எஸ்எஸ், அதுக்கு கரஸ்பாண்டிங் ப்ரொவிஷன் வந்து 406 ஆஃப் சிஆர்பிசி. இந்த 446ல என்ன பிஎன்எஸ்எஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, பவர் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் டு டிரான்ஸ்ஃபர் கேசஸ் அண்ட் அப்பீல்ஸ், அதை பற்றி சொல்லிடுறாங்க. அதாவது உங்களுக்கே தெரியும், இப்போ ஒரு ஹை கோர்ட்ல இருந்து இன்னொரு ஹை கோர்ட்டுக்கு ஒரு கேஸை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா அதுக்கு எங்கே போக முடியும், சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போக முடியும். அதே மாதிரி ஒரு ஹை கோர்ட்டில் உள்ள ஜூரிஸ்டிக்ஷன்ல, ஹைகோர்ட் ஜூரிஸ்டிக்ஷன்ல உள்ள கீழமை கோர்ட்டுகள், அதாவது அதில் உள்ள செஷன்ஸ் கோர்ட்டோ மாஸ் கோர்ட் அந்த மாதிரி உள்ள ஒரு கேஸை இன்னொரு ஹைகோர்ட்டில் உள்ள ஜூரிஸ்டிக்ஷனில் உள்ள சபார்டினேட் கோர்ட்ஸ்
அதாவது செஷன்ஸ் கோர்ட்டோ அந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு இன்னொரு ஹை கோர்ட்டில் உள்ள ஜூரிஸ்டிக்ஷனில். இப்போ இந்த ஹை கோர்ட்டில் உள்ள ஜூரிஸ்டிக்ஷனில் உள்ள கோர்ட்டில் இருந்து அடுத்த அப்படி போனாலுமே என்ன பண்ணணும், நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போகணும். பிகாஸ் ஹை கோர்ட் ஹேவிங் தி ஈக்குவல் பவர், இந்த ஹை கோர்ட்டும் இன்னொரு ஸ்டேட்டில் உள்ள ஹை கோர்ட்டும் ஈக்குவல் பவருங்கிறனால நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும். ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் அப்படி கேஸை வந்து டிரான்ஸ்ஃபர் போடுறப்ப எந்த செக்ஷனில் போடுவோம்? இப்போ பிஎன்எஸ்எஸை பொறுத்தளவுக்கு 446 ஆஃப் பிஎன்எஸ்எஸ்ல போடுவோம். இதில் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பழைய இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெட்டிஷன் ஃப்ரிவோலஸ் ஆர் வெக்ஸேசியஸ் பெட்டிஷன் வந்து ஒருத்தர் தாக்கல் பண்ணுறார் டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி, அதை வந்து கோர்ட் ஃபீல் பண்ணது தஸ் பெட்டிஷன் இஸ் ஃப்ரிவோலஸ் ஆர் வெக்ஸேசியஸ். அதாவது அந்த பெட்டிஷன் வந்து மடத்தனமான, விளையாட்டுத்தனமான அல்லது வந்து ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய, அதான் வந்து இந்த ஃப்ரிவோலஸ் ஆர் வெக்ஸேசியஸ்ன்னு சொல்றது. இந்த மாதிரியாக கோர்ட் வந்து ஃபீல் பண்ணால் அந்த பெட்டிஷன் அப்படிங்கிறப்ப காம்பன்சேஷனா அந்த பெட்டிஷன் போட்டவருக்கு 1000 rupees வரைக்கும், நாட் எக்ஸீடிங் 1000 rupees வரைக்கும், ஜஸ்ட் லைக் ஃபைன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் காம்பன்சேஷனுங்கிறத சொல்றாங்க, அப்படி வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது முத. ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, சம்ங்கிற அந்த நாட் எக்ஸீடிங் 1000ங்கிற வேர்டை எடுத்துட்டு சம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதாவது அமௌண்ட் வந்து கோர்ட்டு பார்த்து அக்கார்டிங் டு த சர்க்கம்ஸ்டன்சஸ்க்கு சூழ்நிலையை கருத்தில் கொண்டு எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம்ட்டாங்க. அப்போ சும்மா தேவையற்ற வந்து பெட்டிஷனை போட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, அதை பண்ணுங்கன்னு சொல்லி காரணம் இல்லாமல் விளையாடுத்தனமாக மடத்தனமாக பண்ணுறப்ப கோர்ட் வந்து 1000 ரூபா தான். இப்போ வந்து அப்படி கிடையாது, லட்சம் கூட போடலாம். அது வந்து அவங்க கோர்ட்டுடைய டிஸ்கிரிஷனை பொறுத்தல் அப்படிங்கிறதான் சொல்லிடுறாங்க. இதே மாதிரி ஹைகோர்ட்டை பொறுத்தளவுக்கு கேஸை வந்து ஒரு ஹைகோர்ட்டில் போய் போடுறோம். ஒரு கோர்ட்ல இருந்து, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு செஷன்ஸ் கோர்ட்ல இருந்து இன்னொரு செஷன்ஸ் கோர்ட்டுக்கு மாற்றணும். ஒரு ஹைகோர்ட்டில் ஒரு ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்குள்ள வந்து நம்ம வந்து ஒரு கேஸை வந்து திண்டுக்கல்ல இருந்து இன்னொரு மதுரை டிஸ்ட்ரிக்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண வைக்கணும்னா நம்ம மதுரை ஹைகோர்ட்டில் வந்து இப்போ இது பண்ண போகிறோம். அதே மாதிரி சென்னை ஹைகோர்ட்டுக்கு பவர் இருக்கு இல்லையா? இந்த இதில் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பிஎன்எஸ்எஸை பொறுத்தளவுக்கு ஹைகோர்ட்டில் போடுறப்ப 447 ஆஃப் பிஎன்எஸ்எஸ், அதுக்கு கரஸ்பாண்டிங் சிஆர்பிசி 407 ஆஃப் சிஆர்பிசி. ஸோ அப்படி இதில் போடுறப்ப இங்கேயும் அதே மாதிரியே சொல்லிடுறாங்க. அதாவது அந்த 1000 rupees வந்து அதில் சொல்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஏற்கனவே ஒரு ஸ்லாப் இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, நாட் எக்ஸீடிங் 1000 rupees அந்த காம்பன்சேஷன் அப்படிங்கிறது. இப்போ வந்து அந்த இது இங்கேயும் ஹைகோர்ட்டுக்கும் எடுத்துட்டாங்க அந்த இது. அப்போ ஹைகோர்ட்டுக்கும் எனார்மஸ் பவர் இருக்கு. என்னன்னா சம்ங்கிற வேர்டு கொடுத்துருக்கிறதுனால எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் அந்த வெக்ஸேசியஸ் ஆர் ஃப்ரிவோலஸ் பெட்டிஷனுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் போடலாம். ஈவன் 50,000 இருக்கலாம், லட்சங்களாக இருக்கலாம், எப்படி வேணாலும் போடலாம். இது வந்து அந்த சர்க்கம்ஸ்டன்சஸை பொறுத்தளவுக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறாங்களா. இப்போ சப்சிக்வெண்டா சரி ஹைகோர்ட்டுக்கு ரைட்டு. அடுத்த கேள்வி என்ன வரும்? செஷன்ஸ் கோர்ட்டுக்கு இந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் கேசஸ்க்கு வந்து பவர் இருக்கா அப்படின்னாலும் இருக்கு. சிஆர்பிசியை பொறுத்தளவுக்கு 408 சிஆர்பிசியில் வரும். பிஎன்எஸ்எஸ் கரஸ்பாண்டிங் பிஎன்எஸ்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா 448 ஆஃப் பிஎன்எஸ்எஸ்ல பெட்டிஷன் போடலாம். எங்கே போடணும்? செஷன்ஸ் கோர்ட்டில். அப்போ செஷன்ஸ் கோர்ட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல இருந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு செஷன்ஸ் கோர்ட்டுகள் இருக்கு. ஒரு செஷன்ஸ் கோர்ட்டு ஜூரிஸ்டிக்ஷனுக்கு உரிய சபார்டினேட் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு இடையில ஒரு கோர்ட்ல இருந்து இன்னொரு கோர்ட்டுக்கு கேஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்படிங்கிறப்ப அந்த பர்டிகுலர் செஷன்ஸ் கோர்ட்ல தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? பெட்டிஷன் ஃபைல் பண்ண முடியும். அப்படி ஃபைல் பண்றது தான் 448 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். ஸோ இப்போ இதுல என்ன சேஞ்சஸ் கொண்டு வர்றாங்க அப்படின்னா, ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட்டு எனார்மஸ் பவர், அவங்க சர்க்கம்ஸ்டன்சஸ்க்கு தகுந்து எவ்வளோ வேணாலும் வந்து போடலாம் சொல்லியாச்சு அமௌண்ட், காம்பன்சேஷன் அமௌண்ட், ஃப்ரிவோலஸ் ஆர் வெக்ஸேசியஸ் பெட்டிஷனாக இருந்தா. பட் செஷன்ஸ் கோர்ட்டை பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்லாபு இப்போ வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, இங்கே அப் டு 10,000 வரைக்கும், அதாவது 10,000 தான் வந்து செஷன்ஸ் கோர்ட்டுக்கு பவர். இந்த மாதிரி ஃப்ரிவோலஸ் ஆர் வெக்ஸேசியஸ் பெட்டிஷன் போடுறப்ப 10,000 வரைக்கும் என்ன பண்ணலாம்னா காம்பன்சேஷனா கொடுக்கலாம், நாட் எக்ஸீடிங் 10,000 rupees அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது
போஸ்ட்பான்மெண்ட் ஆஃப் கேபிட்டல் சென்டென்ஸ் ஆன் பிரெக்னன்ட் உமன். இது வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்பிசியை பொறுத்தளவுக்கு 416 சிஆர்பிசிலையும், இப்போ பிஎன்எஸ்எஸை பொறுத்தளவுக்கு 456 ஆஃப் பிஎன்எஸ்எஸ்ல சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு டெத் சென்டென்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த போஸ்ட்பான்மெண்ட் அப்படிங்கிற வேர்டே வந்து என்ன தூக்கிட்டு கம்யூட்டேஷன் சொல்லிடுறாங்க. கம்யூட்டேஷன்னா ஒரு தண்டனையை குறைக்கிறது. இப்போ தண்டனையை குறைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செக்ஷனில் பொறுத்தளவுக்கு ஒரு ப்ரெக்னென்ட் உமன் இருக்கிறப்ப என்ன பண்ண அவங்களுக்கு வந்து ஒரு டெத் சென்டென்ஸ் கொடுத்துட்றாங்க. சரியா, மரண தண்டனை கொடுக்கப்படுறது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஆனால் அப்போ அவங்களுடைய தண்டனையை குறைக்கிறதுக்கு கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்கு. ஸோ அந்த தண்டனையை மரண தண்டனையை லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டா ஆயுள் தண்டனையா வந்து கோர்ட்னால் குறைக்க முடியும். வந்து போஸ்ட்பான்மெண்ட்னு தள்ளி போடுற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து என்னன்னா அந்த வேர்டவே எடுத்துட்டு கம்யூட்டேஷன் ஆஃப் சென்டென்ஸ், அதே மாதிரி கேபிட்டல் சென்டென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது மரண தண்டனைக்கு தான் வந்து கேபிட்டல் சென்டென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த கேபிட்டல் சென்டென்ஸுங்கிற அந்த இதையும் எடுத்துட்டு டெத் சென்டென்ஸ்ன்னு சொல்லிடுறாங்க. சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக வேண்டிய டெத் சென்டென்ஸ். ஸோ போஸ்ட்பான்மெண்ட் அப்படிங்கிற வேர்டை எடுத்துட்டாங்க. கோர்ட் வந்து கம்யூட்டேஷனுங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ குறைக்க முடியும் அப்படிங்கிறத வந்து 456 ஆஃப் பிஎன்எஸ்எஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 461 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். இதில் வந்து கரஸ்பாண்டிங் ப்ரொவிஷன் என்னன்னா 421 ஆஃப் சிஆர்பிசி. அதாவது வாரண்ட் ஃபார் லெவி ஆஃப் ஃபைன். ஒரு ஃபைனை எப்படி வந்து கலெக்ட் பண்ணுறது, ரெக்கவரி பண்ணுறது அப்படிங்கிறது சம்மந்தமாக தான் இந்த செக்ஷனில் சொல்லியிருப்பாங்க 461 பிஎன்எஸ்எஸ்ல. இதில் என்ன மேஜர் சேஞ்சஸ் அப்படின்னா அந்த வேர்டே கொடுத்துருக்க மாட்டாங்க. என்னன்னா பட் நோ சச் பேமெண்ட் ஹாஸ் பீன் மேட். அதாவது இப்போ ஃபைனை வந்து ஒருத்தர் வந்து பே பண்ணலைன்னா தானே வந்து அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த ரெக்கவரி ப்ரொசீடிங்ஸ். ஃபைனை பே பண்ணிட்டாங்கன்னா தேவையே இல்லையே ரெக்கவரி ப்ரொசீடிங்ஸ். அப்போ அந்த வேர்டு முதல்ல வந்து சிஆர்பிசியில் கொடுக்காம இருந்துச்சு. என்ன வேர்டு அப்படின்னா அதாவது பட் நோ சச் பேமெண்ட் இஸ் மேட் ஹாஸ் பீன் மேட் அப்படிங்கிற வேர்டு. ஸோ இப்போ வந்து பிஎன்எஸ்எஸை பொறுத்தளவுக்கு அது கிளியர் ஆயிருது. அதாவது ஒருத்தர் வந்து ஃபைனை பே பண்ணலைன்னா என்ன ரெக்கவரி ப்ரொசீடிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் போகணும் செக்ஷனு. ஸோ அதனால தான் அப்படி கொடுத்துருக்குறாங்க. வந்து ஃபைனை எப்படி ரெக்கவரி பண்ணுற அப்படிங்கிறது மாதிரி வந்து வரும். இப்போ ஃபைனை பே பண்ணலைன்னா எப்படி பே பண்ணிட்டானா தான் அங்கே வந்து இந்த பிரச்சனையே இல்லையே ரெக்கவரி ப்ரொசீடிங்ஸ். ஸோ அதனால அந்த வேர்டு வந்து வேற ஒன்றும் அந்த செக்ஷனில் பெருசாக வந்து சேஞ்சஸ் வந்து இல்லை. சரியா, அதே மாதிரி இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 464 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். அதுக்கு கரஸ்பாண்டிங் ப்ரொவிஷன் வந்து 424 ஆஃப் சிஆர்பிசி. அதாவது சஸ்பென்ஷன் ஆஃப் எக்ஸிக்யூஷன் ஆஃப் சென்டென்ஸ் ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அப்படிங்கிறது தான் இந்த செக்ஷன். அதாவது இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா முக்கியமாக இந்த செக்ஷன் அப்ளிகபிள் டு எதுக்கு அப்படின்னா ஒரு கோர்ட் வந்து சென்டென்ஸ் ஃபைன் மட்டும் இம்போஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஒரு 5000 வந்து ஃபைனு வந்து இம்போஸ் பண்ணுறாங்க. சரியா, 5000 ஃபைன் இம்போஸ் பண்ணுறாங்க. அவங்களால இமீடியட்டாக அந்த 5000 ஃபைனை கட்ட முடியல. அப்போ உடனே வந்து இன் டிஃபால்ட் ஆஃப் வந்து பேயிங் ஃபைன் என்ன பண்ணுவாங்க, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஏதோ ஒரு இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 month இம்ப்ரிசன்மெண்ட்னு சொல்லிடுறாங்க. சரியா, இப்போ இந்த ப்ரொவிஷனில் அதாவது 464 ஆஃப் பிஎன்எஸ்எஸ்ல என்ன பண்ணலாம்னா ஏற்கனவே அதே தான், இங்கேயும் அதே தான் கொண்டு வர்றாங்க. வேற பெரிய சேஞ்சஸ் இல்லை. இங்கே வந்து என்னன்னா வித் ஆர் வித்தவுட் சூரிட்டிஸ்ன்னு சொல்லி முதல்ல வந்து ஒரு கிளாஸ் இருந்துச்சு. இப்போ அதை எடுத்துட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா வழக்கமாக பெயில் பேண்டுன்னு வந்து கொடுத்துட்றாங்க. நம்ம ஆல்ரெடி இதை பற்றி பல இதுகளில் சொல்லியாச்சு. சார் அதனால எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை. ஸோ இந்த செக்ஷன் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபைனுக்கு மட்டும், அதாவது கட்ட முடியலைன்னா அந்த ஃபைனை வந்து கட்ட முடியலைன்னா என்ன பண்ணலான்னா இன்டர்வல் பீரியட் டைம் பீரியட் வந்து கொடுப்பாங்க. அதாவது ஒரு 30 days டைமு, 3 இன்ஸ்டால்மெண்ட்ஸ் 2 or 3 இன்ஸ்டால்மெண்ட்ஸில் கட்டுறதுக்கு வந்து கோர்ட் வந்து பெர்மிட் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயங்கள் குறித்து தான் இந்த செக்ஷனில் வந்து சொல்லப்பட்டிருக்கும். அதாவது 464 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். ஸோ 464 பார்த்தீங்கன்னா
அதிலே வந்து சப் கிளாஸ் 2வையும் பார்க்கணும். அதாவது நம்ம ஏற்கனவே வந்து நம்ம முதல் செக்ஷன்ல என்ன சொல்லிட்டோம்னா அந்த ஃபைனை பற்றி சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது 464 சப் கிளாஸ் 2ல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மணி, அதாவது சிஆர்பிசிலையோ அந்த பிஎன்எஸ்எஸ்லையோ மணியை வந்து எப்படி ரெக்கவரி பண்றது அப்படிங்கிறது சம்பந்தமாகவும் ஒரு 431 சிஆர்பிசியை பொறுத்தளவு சொல்லியிருப்பாங்க. பட் இங்க வந்து என்னன்னா, ஏன்னா இப்ப மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபைன் அப்படிங்கிற கேடர்ல கொண்டு வர முடியாது. அதை வந்து மணி அப்படிங்கிற கேடர்ல தான் கொண்டு வர முடியும். ஸோ அப்போ இந்த ப்ரொவிஷன் மேபி அதுக்கும் வந்து அப்ளிகபிள் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா 464 சப் கிளாஸ் 2ல பொறுத்தளவுக்கு மணியை வந்து இப்போ சப்போஸ் ரெக்கவரி பண்ணுறதுக்கு ஏற்கனவே நீங்கள் வந்து அந்த 464 சப் கிளாஸ் 1ல சொன்னேன் இல்லையா, அதாவது வந்து இன்ஸ்டால்மெண்ட்ஸ் 2 or 3 இன்ஸ்டால்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல வந்து என்ன பண்ணலாம்னா ரெக்கவரி பண்ணலாம்னு சொல்லி சொன்னோம் இல்லையா. அதே மாதிரி மணியையும் ஜஸ்ட் லைக் தட் வந்து நீங்கள் வந்து ரெக்கவரி பண்ணிக்கலாம். அதே வந்து ரூல்ஸ், அதே வந்து ப்ரொவிஷன்ஸ் தான் இதுக்கும் அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை 464 சப் கிளாஸ் 2 பிஎன்எஸ்எஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. சரியா? ஸோ இன்னைக்கு நாம இந்த வீடியோல, அதாவது பார்ட் 10 வீடியோல நம்ம வந்து கம்பேரிட்டிவ் ஸ்டடி பிஎன்எஸ்எஸ் vs சிஆர்பிசி வந்து பார்த்தோம். அடுத்து பார்ட் 11 உங்களை சந்திக்கும் வரை